ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சாரம் சம்மந்தப்பட்ட டான்ஜெட்கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருத்தப்படுற மீட்டர் அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படி கலெக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சார்ஜ் நமக்கு வரும் அப்படிங்கிற தகவல்களை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து டேரிஃப் பொறுத்து நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ரிவைஸ் பண்ணாங்க, ஹைக் பண்ணாங்க பில்ஸு. ஸோ அந்த ரேட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து டீட்டெயில்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து சேனலுக்கான லிங்க் வந்து இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அதில் கரெக்டாக போடுவேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம வீட்டில் பொருத்தப்படுற மீட்டர்ஸ், ஸோ இப்போ வந்து நிறைய வீடுகளில் டிஜிட்டல் மீட்டர்ஸ் பொருத்திட்டாங்க. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்த போகிறதா இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்துறதுக்கான விலைகள் அண்ட் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய வீடுகளில் வரல. இப்போதைக்கு எல்லா வீட்லேயும் டிஜிட்டல் மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ்க்கு ரெண்ட் வந்து ₹120 அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம், அதாவது 2022 செப்டம்பர் மாதத்துலேருந்து பிடிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இது வந்து பை மந்த்லி ரேட். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து மின்சாரம் கணக்கிடப்படுதில்லை. அதே மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு பில் நீங்கள் பே பண்ணும்போது அந்த பில்லில் உங்களுடைய மீட்டருக்கான ரெண்ட்டும் வந்து சேர்த்து கேல்குலேட் பண்ணப்படும். அப்போது அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணப்படும் போது 2 மாதத்துக்கு சேர்த்து உங்களுடைய டிஜிட்டல் மீட்டருக்கு பில் வந்து பார்த்திங்கன்னா ₹120 இருக்கும். இது வந்து வாடகை, ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்படி வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நான் ரெண்ட் கட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மீட்டர்ஸை ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் மீட்டருக்கான முழு தொகையும் ஒரே வாட்டில் செலுத்தி உங்களுக்கான மீட்டரை வாங்கி நீங்கள் பொருத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ₹120, 2 மாதத்துக்கு ₹120 அப்படிங்கிற இந்த ரெண்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ மீட்டரை வந்து நீங்களாகவே வாங்கி பொருத்திக்கிட்டிங்கன்னா ரெண்ட்டை இது பண்ணிடலாம். இல்லை எனக்கு மீட்டர்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதம், அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை ₹120 ரெண்ட் வந்து பே பண்ணணும். இது இல்லாமல் மீட்டர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மீட்டர் போர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஷிஃப்ட் பண்ணுறதோ இடம் மாற்றுறதோ இப்படி வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான தொகை, இதுக்கான சார்ஜ் கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் உயர்த்துறதா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரேட் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் போர்டை வந்து நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ₹500 வந்து 2 ஃபேஸ் கஸ்டமர்ஸ்க்கு, 750 வந்து 3 ஃபேஸ் கஸ்டமர்ஸ்க்கு. இப்படி தான் வந்து கரண்ட்டாக வசூலிக்கப்படுகிற கட்டணம். எதுக்கு அப்படின்னா மீட்டரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறவங்க, மீட்டர் போர்டை சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஷிஃப்ட் பண்ணணும், இடம் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு புது மீட்டர் போர்டு பொறுத்துறதுக்கு வந்து 2 ஃபேஸாக இருந்தால் ₹500, 3 ஃபேஸாக இருந்தால் 750 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்போசல் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இந்த காஸ்ட்டும் வந்து மாறும். ஸோ முறையே வந்து ₹1000, ₹1500 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதாவது அப்படியே 100% உயர்த்துறாங்க. ஸோ இதுவும் வந்து ப்ரொப்போசல் லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்துறதுக்கான வேலைகள் துவங்கும் போது, அதாவது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க இன்னும் படலை. ஸோ அந்த வேலைகள் துவங்கும் போது அந்த ஸ்மார்ட் மீட்டர் நம்ம வீட்டில் பொருத்தப்படணும் அப்படின்னா அதுக்கான ரெண்ட் வந்து ₹350 பை மந்த்லி. ஸோ இப்போ டிஜிட்டல் மீட்டருக்கு எப்படி 2 மாதத்துக்கு ₹120 கட்டுறோமோ அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் சப்போஸ் நம்ம வீட்டில் பொருத்தப்பட்டுட்டா அதற்கான வாடகை வந்து 2 மாதத்துக்கு ₹350 இருக்கும். பட் இந்த வாடகை எனக்கு வேணாம், மீட்டரே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்கிறவங்களுக்கு மீட்டர்ஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போது தெளிவான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக பில் ரெண்ட் கட்டுறது வசதியாக இல்லைனா மீட்டராகவே வாங்கி பொருத்திக்கலாமா அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிறோம். இது வந்து சொந்த வீடாக, எத்தனை வீடுகள் நமக்கு இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறோமா, அடிக்கடி வீடு மாற்றுவோமா, ஒரே இடத்துல இருப்போமா, இப்படிப்பட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம யோசித்து இது வந்து நமக்கு எது லாபகரமாக இருக்கோ அதை வந்து அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கலாம். பட் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் வந்து நமக்காக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ வாங்கிக்கலாம். இல்லை நான் ரெண்டே கட்டிக்கிறேன் அப்படின்னா பை மந்த்லி வந்து ₹120 ஃபார் டிஜிட்டல் மீட்டர் அண்ட் ₹350 ஃபார் ஸ்மார்ட் மீட்டர்ஸ். பட் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்னும் நமக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கல. இதாங்க வந்து விஷயம். ஸோ வந்து அதே மாதிரி மீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கான கட்டணமும் உயரப்போகுது. பட் இது ரெண்டும் வந்து இன்னும் அஃபிஷியலாக நடைமுறைக்கு வரல. இது ரெண்டும் ப்ரொப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணி இது வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த புதிய சேஞ்சஸ் வந்து சார்ஜஸ் வந்து நமக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த தகவலை, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த சேனலில் போடாத அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.